வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. எந்த ஆண்டுக்குள் கழிவுகள் இல்லாத விண்வெளி பயணத்திற்கு இந்தியா திட்டமிட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2027, ஆப்ஷன் பி 2030, ஆப்ஷன் சி 2035, ஆப்ஷன் டி 2040. சரியான பதில் ஆப்ஷன் பி 2030. 2030ஆம் ஆண்டுக்குள் கழிவுகள் இல்லாத விண்வெளி பயணத்தை இந்தியா இலக்காக கொண்டிருப்பதாக 42வது ஐஏடிசி கூட்டத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சரியான பதில் ஆப்ஷன் டி 4. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைப்பு ஆராய்ச்சி நிறுவனம் இராணுவத்திற்கு அதிகம் செலவிடும் நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டில் $83.6 மில்லியன் அளவிற்கு செலவு செய்து இந்தியா உலகின் 4வது நாடாக உள்ளது. முதலிடத்தில் அமெரிக்காவும் சீனா மற்றும் ரஷ்யா அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. 2வது கேள்வி. அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபௌசியா பேகம், ஆப்ஷன் பி நயிமா காத்தூன், ஆப்ஷன் சி பேகம் சுல்தான் ஜஹான், ஆப்ஷன் டி அல்மாஸ் அஸ்மினா. சரியான பதில் ஆப்ஷன் பி நயிமா காத்தூன். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நயிமா காத்தூன் 2வது பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். 123 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட இப்பல்கலைக்கழகத்தில் 1920ஆம் ஆண்டு பேகம் சுல்தான் முதல் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். 3வது கேள்வி. ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜோங்கி டான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி தாய்லாந்து, ஆப்ஷன் டி தென்கொரியா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சீனா. கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்று வரும் ஃபிடே கேண்டிடேட் செஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் 13வது சுற்று முடிவில் சீனாவின் டான் ஜோங்கி 8.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். 4வது கேள்வி. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 132, ஆப்ஷன் பி 150, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 8. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 132. 2024ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனைவருக்கும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். 5வது கேள்வி. நிம்பஸ் திட்டம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி உக்ரைன், ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் சி இஸ்ரேல். கூகுள் மற்றும் அமேசான் நிறுவனம் இணைந்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஏஐ மற்றும் கிளவுட் சேவை வழங்கும் நிம்பஸ் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. ரூபாய் 10,000 கோடி மதிப்புள்ள இந்த திட்டம் ஏஐ மூலம் முகங்களை அடையாளம் காணுதல், இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் இராணுவத்திற்கான டிராக்கிங் பணிகளையும் செய்ய முடியும். 6வது கேள்வி. ஷோம்பன் பழங்குடியினர் எந்த தீவை சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் ஏ லட்சத்தீவு, ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவு, ஆப்ஷன் சி மாலத்தீவு, ஆப்ஷன் டி மஜூலி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.